எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள், நம்ம 2026 ஏழு பேஜுக்கு நடந்த மொரட்டுவ கெமிஸ்ட்ரி பேப்பரை விளக்கம் பார்த்துட்டோம். அந்த வகையில நம்ம ஏற்கனவே முதல் 20 MCQ கேள்விக்கான விளக்கம் பார்த்துட்டோம். என்ன முதல் 20 MCQ கேள்விக்கான விளக்கம் பார்த்துட்டோம். இப்ப 21வது MCQ கேள்வி எடு. 21வது MCQ கேள்வி. 21வது MCQ கேள்வியை பார். என்ன சொல்றான்? தரப்பட்ட கரைசல் குறித்த வெப்பநிலை ஒன்றில் CuCl CuCl ஆகிய இரண்டினாலும் நிரம்பல் அடைந்துள்ளது. CuCl CuI ஆகிய இரண்டினாலும் நிரம்பல் அடைந்துள்ளது. அவ்வெப்பநிலையில் CuCl CuI என்பவற்றின் கரைதிறன் பெருக்கங்கள் எவ்வளவு என்ன செஞ்சிருக்கான்? KSP1 KSP2 சொல்லிருக்கான். இந்த கரைசல்ற அயண்ட செறிவுக்கான கோவை என்ன சொல்லி கேட்டிருக்கு. அயண்ட செறிவுக்கான கோவைன்னு சொல்றீங்க. கரைதிறன் பெருக்கங்கள் சார்பாக சொல்லி தந்துட்டாங்க. சரி, நீங்க பாரு என்ன இடத்துல இருக்கு, என்ன சொல்லி இருக்குது இல்ல CuCl சரி தானே? இவர் இருக்காரு, இவரை கரைக்க CuCl இருக்குது, இவரை கரைக்க இவரை வந்துகிட்டு கரெக்ட் உனக்கு Cu பிளஸும் Cl மைனஸுமா வரும். இதை கரெக்ட் உனக்கு என்ன இருக்கு? Co பிளஸும் Co மைனஸும் வரும். சரியா? அதே மாதிரி Cui இதை கரெக்ட் சொல்லிச்சுன்னா இதை கரெக்ட் உனக்கு என்ன வர போதும்? Co பிளஸும் I மைனஸும் வரும். சரியா? இது ரெண்டையும் கரெக்டா எனக்கு வர போதும் Cl அங்க CuCl கரெக்டா அதோட Cu பிளஸும் Cl மைனஸும் வரும். இங்க Cu பிளஸும் I மைனஸும் வாரான்னு வச்சுக்க வாரார். நான் என்ன சொல்றேன்? இவர மூலளவு எக்ஸ்ன்னு எடுக்கேன், இவர மூலளவு Y-ன்னு எடுக்கேன். இது X மூணுனா இது X உருவாகும், இதுவும் X உருவாகும். இது Y மூணுனா இது Y உருவாகும், இதுவும் Y உருவாகும். இப்ப செப்பு பிளஸ் மூலளவுன்றது உனக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சேன்னா எக்ஸ் ஆக ஒய்ன்னு சொல்லலாம். செப்பு பிளஸ் மூலளவுன்றது எக்ஸ் ஆக ஒய்ன்னு சொல்லலாம். இந்த எக்ஸுக்கு பதில் உனக்கு என்ன போடலாம்? இவர மூல போடலாம். யாரு? குளோரைடு அயன்ட மூல போடலாம். அதே மாதிரி வைக்கு பதில் என்ன போடலாம்? அயடைட் அயன்ட மூல போடலாம். அப்போ உனக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா செப்பு பிளஸ் மூலுன்றது குளோரைடு அயன்டையும் அயடைட் அயன்டையும் மூலளவு கூட்டுறதுக்கு சமன். இப்ப இதை கனவுளால பிரிச்சு விட்டேன்னு சொல்லிச்சேன்னா செப்பு பிளஸ் செறிவுன்றது குளோரைடு அயன்ட செறிவையும் அயடைட் அயன்ட செறிவையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். சரிதான்? இது ரெண்டையும் செறிவை கூட்டுறது சமனா இருக்கப்போ. சரி, இப்ப அவன் என்ன சொல்லிருக்கான்னு சொல்லிச்சேன்னா இங்க பாரு, ஆனா CuCl CuI ரெண்டுடையும் கரைதிறன் பெருக்கம் தந்திருக்கான என்னையா? KSP1 KSP2 உனக்கு என்ன சொல்லலாம்? KSP1ன்றது CO பிளஸ் செறிவையும் Cl மைனஸ் செறிவையும் பெருக்கிறது சமனா இருக்கும். அதே மாதிரி KSP2ன்றது உனக்கு என்னன்னு சொல்லலாம்? KSP2ன்றது CO பிளஸ் செறிவையும் Cl மைனஸ் I மைனஸ் அயடைட் அயன்ட் இது ரெண்டுடையும் செறிவை பெருக்கிறதுக்கு சமனா இருக்கப்போ. எதுல? அயடைட் அயன்ட் I மைனஸ் ரெண்டுடையும் செறிவை பெருக்கிறதுக்கு சமனா இருக்கு KSP2ன்றது. கேட்ட கேள்வி செப்பூட. இதுல உனக்கு என்ன தெரியும்? செப்பூட அதாவது Cu பிளஸ் செப்பு பிளஸ் செறிவுன்றது இவங்க ரெண்டு பேரும் செறிவை கூட்டுறதுக்கு சமன். இதுல இருந்து உனக்கு Cl மைனஸ் செறிவுக்கு பதில் உனக்கு என்ன போடலாம்?
KSP1 கீழ் Cu பிளஸ் செறிவு போடலாமா போடலாதா? இது அப்படியே கொண்டு வந்து பிரிச்சேன்டா குளோரைடேட்ட செறிவு வரும். சாக அயோடைட் என்ற செறிவுக்கு என்ன இதை கொண்டு வந்து பிரிச்சு விட்டேன் என்ன வரப்போகுது? KSP2 கீழ் செப்பு பிளஸ் செறிவு. இது ரெண்டையும் பொதுவாக எடுத்து பாரு. உனக்கு என்ன இருக்குது? இங்கால வந்துகிட்ட ஒரு செப்பு பிளஸ் செறிவு இருக்குது, இங்காலையும் என்ன இருக்குது? ஒரு செப்பு பிளஸ் செறிவு இருக்குது. இது ரெண்டையும் பொதுவாக இருக்கிறதுல உனக்கு என்ன சொல்லலாம்? செப்பு பிளஸ் செறிவின் மேல் என்ன இது ரெண்டுமே ரெண்டு பின்னும் பகுதி சமண்டா தொகுதிகள் கூட்டுப்படும். KSP1 சக KSP2 வரைக்கும் போதும். சரி, இது இங்கால வந்து பெருக்கப்பட்டீங்கன்னு சொன்னா இங்கால வந்து பெருக்கப்பட்டேன்னு வரப்போதோ செப்பு பிளஸ் அவர் செறிவோட வர்க்கம் சமன் KSP1 சக KSP2க்கு சமனா இருக்க போதும். இதுக்கு வர்க்கத்தை எடுத்து விட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அங்கால வர்க்க மூலம் வரும். அப்ப செப்பு பிளஸ் செறிவுன்றது வர்க்க மூலத்துக்குள்ள KSP1 சக KSP2க்கு சமனா இருக்கு. இதானே செப்பு பிளஸ் செறிவை தான் கேட்டிருக்கான். அதாவது கலைதள பெருக்க சாரப்பா இந்த விட வந்திருக்காரு. எத்தனாவது விட? விடைய பாரு, முதலாவது விடையா இருக்காரு. ஒரு ஈஸியான ஒரு கேள்வி உண்டு. 21வது MCQ கேள்வி, ஒரு ஈஸியான ஒரு கேள்வி உண்டு. சரி, 21வது MCQ கேள்விக்கு முதலாவது விட வருது. ஓகே, அடுத்தது பாரு 22வது MCQ கேள்வி. 22வது MCQ கேள்வி என்ன சொல்றீங்கன்னா, எக்ஸனும் சேதன சேர்வை புரோமின் நீரை நிறம் நீக்குகின்றது. எக்ஸனும் சேதன சேர்வை புரோமின் நீரை நிறம் நீக்குதாம். அத்துடன் அமோனியா சேர் வெள்ளி நைட்ரேட்டுடன் எக்ஸ் வெண்ணிற வீழ்படிவை தோற்றுவிக்கின்றது. எக்ஸ் என்ன செய்தா? அமோனியா சேர் வெள்ளி நைட்ரேட்டுடன் வெண்ணிற வீழ்படிவு கிடைக்குது. என்ன கிடைக்குது? வெண்ணிற வீழ்படிவு கிடைக்குது. வெண்ணிற வீழ்படிவு கிடைக்குதுன்னு உனக்கு என்ன சொல்லலாம்? அங்க அமில ஹைட்ரஜன் இருக்கணும். அங்க வெண்ணிற வீழ்படிவு கிடைக்குன்னு உனக்கு என்ன சொல்லலாம்? அங்க ஒரு அமில ஹைட்ரஜன் இருக்கணும். அமில ஹைட்ரஜன் இருக்கிற விடயத்தின்னு பாரு, முதலாவது விடையும் மூணாவது விடையும். அமில ஹைட்ரஜன் இருக்கிறது முதலாவது விடையும் மூணாவது விடையும் தான். முதலாவது விடையும் மூணாவது விடையும். ஓகே, அப்ப மற்றது எதுவுமே வராது. அடுத்தது பாரு, எக்ஸ் ஆனது பிசிசி உடன் தாக்கம் அடையவில்லைன்னு சொல்லியான். பிசிசியோட தாக்கம் அடையலையாம். முதலாவது விடையில பாரு இருக்கிற ஒரு வலியாட்கோள் இருக்குது. வலியாட்கோள் என்ன செய்யும்? பிசிசியோட தாக்கம். மூணாவது விடையை பாரு, ஒரு புடையாட்கோள் இருக்குது. புடையாட்கோள் என்ன செய்யாது? பிசிசியோட தாக்கம் ஆட்டுது. அப்ப கேள்வி என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, பிசிசியோட தாக்கம் அடையலன்னு சொல்றான். பிசிசியோட தாக்கம் அடையாட்டி அப்ப என்ன விட? மூணாவது விட. புடையாட்கோள் என்ன செய்யாது? பிசிசியோட தாக்கம் அடையாது. அப்ப உனக்கு என்ன சொல்லலாம்? 22வது MCQ கேள்விக்கு மூணாவது விட. 22வது MCQ கேள்விக்கு மூணாவது விட. சிறிய ஒரு கேள்வி. நீ புரோமின் நிறம் நீக்குகின்ற தரவு உனக்கு இங்க தேவையே இல்லை. புரோமின் நிறம் நீக்குகின்ற தரவுன்னு இங்க நம்மளுக்கு தேவைப்படவே இல்லை. ஓகே, 22வது MCQ கேள்விக்கு மூணாவது விடையா இருக்குது. சரியா? 23வது MCQ கேள்விப்பா. 23வது MCQ கேள்வி. 23வது MCQ பாரு, பொட்டாசியத்தின் இயற்கை இருப்பாக அமைவது எதுன்னு கேட்டிருக்கான். பொட்டாசியத்தின் இயற்கை இருப்பாக அமைவது எதுன்னு கேட்டிருக்கான். முதலாவது தந்திரிக்கான் போரக்ஸ். போரக்ஸ்ன்றது என்ன இருக்க போகுது? Na2 போரக்ஸ்ன்றது Na2B4O7 இருக்க போகுது. Na2B4O7 இருக்கும். அதுல என்ன பொட்டாசியத்தில் இருக்காது. போரக்ஸ்ல வந்து சோடியத்துல தாது தான் இருக்க போகுது. Na2B4O7 தான் இருக்கும். சோடியத்துல தாது இருக்குது. அடுத்தது என்ன? மெக்னசைட். அடுத்து என்ன இருக்கான்? மக்னசைட்ன்றது மெக்னீசியம் கார்பனேட் இருக்கும். அது வந்து மெக்னீசியத்துல தாது இருக்க போது. அடுத்தது டொலமைட் என்ன இருக்க போது? கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட் சேர்ந்திருக்கும். இது என்னது? கால்சியத்திலையும் மெக்னீசியத்திலையும் தாது இருக்கும். அடுத்தது கார்னலைட்ன்றது வந்துட்டு பொட்டாசியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு சேர்ந்த இருக்கும். இதுலதான் வந்துட்டு என்ன செய்யுது? பொட்டாசியத்துல தாது இருக்குது. அடுத்தது கீசரைட்ன்றது என்ன? மெக்னீசியம் சல்பேட்டுக்கு இதுல வந்து மெக்னீசியத்துல தாது தான் இருக்க போகுது. கேட்ட கேள்வி வந்து பொட்டாசியத்தின் இயற்கை இருப்பாக இருக்குதுன்னு கேட்டிருக்கான். பொட்டாசியம் இருக்கிறது இதுல கார்னலைட்லாம் இருக்குது. பொட்டாசியம் குளோரைட்டும் மெக்னீசியம் குளோரைட்டும் சேர்ந்த ஒரு அமைப்பா இருக்க போகுது. எது? இந்த கார்னலைடுன்னு சொல்றது. 23வது MCQ கேள்விக்கு எதுன்னு நாலாவது விடையா இருக்க போகுது. 23வது MCQ கேள்விக்கு நாலாவது விடையா இருக்கும். 24வது MCQ பா. 24வது MCQ பாரு, ஈஸியான கேள்விகள் கேட்டிருக்கான். என்ன சொல்லிருக்காண்டா, இரும்பு துருப்பிடித்தல் சம்பந்தமா பின்வரும் கூட்டுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்கான். இரும்பு துருப்பிடித்தல் சம்பந்தமாக பின்வரும் கூட்டுகளில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். சரியா? துருப்பிடித்தல் செயற்பாட்டின் போது இரும்பு ஒற்றியேற்றம் அடையுதுன்னு சொல்லியான்.
துருப்பிடித்தல் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இரும்பு வந்துகிட்டு ஒட்சியேற்றம் அடையும். துருப்பிடித்தல் செயற்பாடுல என்ன செய்யும்? இரும்பு வந்துகிட்டு ஒட்சியேற்றம் அடையும். ஒட்சிசம் வந்துகிட்டு தாழ்த்தல் அடையும். துருப்பிடித்தல் செயற்பாட்டுல இரும்பு ஒட்சியேற்றம் அடையும். ஒட்சிசம் வந்துகிட்டு தாழ்த்தல் அடையும். அப்ப முதலா கூட்டம் என்ன துருப்பிடித்தல் செயற்பாட்டின் போது இரும்பு ஒட்சியேற்றம் அடையும் சொல்லிருக்கான். அந்த கூட்டம் என்ன சரி, அந்த கூட்டம் சரி. ரெண்டாவது என்ன சொல்லணும்? துருப்பிடித்தல் போது ஒட்சிதம் தாழ்த்தல் அடையுதுன்னு சொல்லியான். ஒட்சிதம் தாழ்த்தல் அடையுது ரெண்டாவது கூட்டம் சரி. இரும்பு வந்துட்டு ஒட்சியேற்றம் அடையும். ஒட்சிதம் என்ன செய்யும்? இங்க தாழ்த்தல் அடையும். தாழ்த்தல் அடையும். ஓகே, சரிதான். அடுத்தது மூணாவது கூட்டம் பாரு. துருப்பிடுதல அமிலங்கள் ஊக்குவிக்கன்னு சொல்லியான். ஓ, ஐதான அமில கரைசலுக்குள்ள எதுக்குள்ளே வந்துகிட்டு நீ வந்துட்டு என்ன இரும்ப போட்டு வச்சேன்னு என்ன செய்யும்? அது வந்துகிட்டு ஈஸியா வந்து, அதாவது விரைவை வந்துட்டு என்ன செய்யணும்? துருப்பிடித்தல் அடையும். அதாவது ஒரு இரும்பாணியை ஏதோ ஒன்று எடுத்து அதுக்கு மேல கொஞ்சம் வந்துகிட்டு ஒரு தேசி புளியோ இல்லாட்டி வேற ஏதாவது வந்து கொஞ்சம் விட்டு போட்டு கொஞ்சம் 2 நாளால பாரு எப்படி துருப்பிடிச்சிருக்க முடியும். சும்மா இரும்பாணியை வச்சுப்பாரு. அதே மாதிரி என்ன இன்னொரு இரும்பாணியில வந்துகிட்டு தேசி புளியை கொஞ்சம் விட்டு போட்டு வச்சுப்பாரு. அப்ப எந்த அளவுக்கு துருப்பிடித்தல் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அமிலங்கள் வந்துகிட்டு என்ன செய்யும் சொன்னா துருப்பிடித்தலை வந்துகிட்டு ஊக்குவிக்கும். ஆக அந்த கூட்டம் என்ன சரி. நாலாவது கூட்டம் என்ன சொல்றாங்க? மூணாவது கூட்டம் சரி. நாலாவது கூட்டம் பாரு. தாக்க வீதத்தோடது இரும்புக்கு கீழே உள்ள உலோகங்களுடனான இரும்பு தொடுகை இரும்பு துருப்பிடித்தலை பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. இங்க பாரு, தாக்க வீதத்தோடல இரும்புக்கு கீழே இருக்கன்னு வச்சுக்கவே, இரும்பு வந்துட்டு ஒட்சியேற்றம் அடைகிற ஆள் தானே. துருப்பிடித்தலை வந்துட்டு இரும்பு ஒட்சியேற்றம் அடையும். நீ வந்துட்டு தாக்க வீத தொடர்ல இரும்புக்கு கீழே இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு பக்கத்துல வச்சிருந்தாருன்னு சொல்லி சொன்னா அவர் என்ன செய்யும் சொன்னா இரும்பு துருப்பிடிக்கிறத வந்துட்டு ஊக்குவிப்பார், அதாவது துரிதப்படுத்துவார். என்ன செய்யும்? தாக்க வீத தொடர்ல கீழே இருக்கிறவர் வந்துட்டு என்ன செய்வார்னா அவர் தாழ்த்தல் அடையக்கூடியவர். அவர் என்ன செய்வார்னு சொன்னா இரும்பு வந்துட்டு கொஞ்சம் என்ன ஒட்சியேற்றம் அடைகிறதுக்கு என்ன செய்வாரு? துரிதப்படுத்துவார். ஒட்சியேற்றம் அடைகிறதுக்கு என்ன செய்வார்? கொஞ்சம் துரிதப்படுத்துவார். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா அங்க இரும்பு துருப்பிடிக்கிற வீதம் வந்துட்டு என்ன செய்யும்? அதிகரிக்கும். தாக்கு வீத தொடர்ல கீழே இருக்கிறவர் பக்கத்துல வச்சிருந்த இரும்பு பக்கத்துல வச்சிருந்தா துருப்பிடிக்கிற வீதம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். இது தாக்கு வீத தொடர்ல தாக்கு வீத தொடர்ல மேல இருக்கிறவரை இரும்புக்கு பக்கத்துல வச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னா, தாக்கு வீத தொடர்ல மேல இருக்கிறது இரும்பு பாதத்துல வச்சிருந்தா அவர் ஒட்சியேற்றம் அடைஞ்சு இரும்பு துருப்பிடிக்கிறதுல இருந்து என்ன செய்வார்? பாதுகாப்பார். தாக்கு வீத தொடர்ல மேல வச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னா, தாக்கு வீத தொடர்ல மேல இருக்கிற ஏதாவது ஒரு மூலகத்தை வந்து உலகத்தையோ பக்கத்துல வச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னா அது என்ன செய்யும்? அது வந்துகிட்டு இரும்பு துருப்பிடிக்கிறதுல இருந்து பாதுகாக்கும். எப்படின்னு சொன்னா அவர் வந்துட்டு ஒட்சியேற்றம் அடைவாரு, இவரை ஒட்சியேற்றம் அடைய விட மாட்டார். இந்த மாதிரி பாதுகாக்கும். அப்ப நாலாவது என்ன சொல்லலாம்னு சொன்னா தாக்கு தொடர்ல கீழே உள்ள உலோகங்கள் இரும்பின் தொடுகை இரும்பு துருப்பிடித்தலும் பாதுகாக்கும் சொல்றான். பில இரும்பு துருப்பிடித்தல் பாதுகாக்கும் சொல்றான். இல்ல, இது வந்துட்டு துரிதப்படுத்தும். நிலக்கில் இரும்பு குழாய்கள், அஞ்சாவது கூட பாரு, நிலக்கில் இரும்பு குழாய்கள் துருப்பிடிக்காமல் பாதுகாப்பதுக்கு மெக்னீசியம் உலோகத்தை பயன்படுத்துறாங்க. மெக்னீசியம் என்ன இரும்புக்கு மேல இருக்குது, அது என்ன செய்யும்? நீ இரும்பு பக்கத்துல வச்சிருந்தேன்னு சொன்னா அவர் ஒட்சியேற்றம் அடைஞ்சு இரும்பு ஒட்சியேற்றம் அடையிறதுல இருந்து என்ன செய்யும்? தடுக்கும், அதாவது பாதுகாக்கும் சொல்லலாம். பாதுகாக்கும் சொல்லலாம். இதுல கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா தவறான கூட்டு கேட்டிருக்கான். என்ன தவறான கூட்டு அடிக்க போதும்? இதுல தவறான கூட்டு நாலாவது கூட்டா இருக்க போதும். சரி, அடுத்தது பாரு. 24வது எம்சிக்கு 4வது விட. 24வது எம்சிக்கு கேள்விக்கு 4வது விட. 25 எடு. 25வது எம்சிக்குப்பா. 25வது எம்சிக்களில் என்ன சொல்றாங்கன்னா திரவத்தில் கரைந்துள்ள மாசுக்களை பொறுத்து திரவம் பண்ணி கொதிநிலை தொடர்பான தவறான கூட்டு முதலாக தவறான கூட்டு தான் கேட்டிருக்கான். இதுல 25வது எம்சிக்கள் தவறான கூட்டு கேட்டிருக்கான். முதலாக கூட்டு என்ன சொல்றாங்க? திரவத்தில் கரைந்துள்ள மாசுக்களை பொறுத்து அதன் கொதிநிலை மாறுபடும் சொல்றார். திரவத்தில் கரைந்துள்ள மாசுக்களை பொறுத்து என்ன செய்யுமாம்? அதுட கொதிநிலை மாறுபடும் சொல்றீங்க. சரி, இங்க பாரு, திரவத்துல மாசுக்கள் கரைஞ்சிருக்குன்னு வச்சுக்கவே, திரவத்துல வந்துக்கிட்டு மாசுக்கள் கரைஞ்சதுக்குன்னு சொல்லி சொன்னா அவர் என்ன செய்யும் சொன்னா அந்த திரவம் ஆவியாகிற வீதத்தை குறைக்கும். அது என்ன செய்யும்? அந்த திரவம் வந்துக்கிட்டு ஆவியாகிற வீதத்தை குறைக்கும். ஆவியாகிற வீதத்தை குறைக்காருன்னு சொல்லி சொன்னா அப்ப கொதிநிலை என்ன செய்யும்? அதிகரிக்கும். கொதிநிலை அதிகரிக்கும். அப்ப மாசு இருந்துக்கிட்டு என்ன செய்ய போதும்? அங்க கொதிநிலை அதிகரிக்க போது, அது மாறுபட போகுது. முதலாக கூட்டு என்ன சரி, முதலாக கூட்டும் சரி. ரெண்டாவது கூட்ட பாரு, கொதிநிலையானது வெளி அமுக்கத்துல தங்கி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கொதிநிலையானது வெளி அமுக்கத்துல தங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அந்த திரவத்துல ஆவி அமுக்கம் வெளிய அமுக்கத்தோட சமண வார டைம்ல தான் அந்த திரவத்துல ஆவி அமுக்கமும் வெளி அமுக்கமும் சமண வார டைம்ல தான் அந்த திரவம் என்ன செய்யும்? கொதிக்கும். அந்த திரவம் வந்துட்டு கொதிக்கும்.
வெளியமுக்கம் கூடி நிக்குன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும்? கொதிநிலை கூடும். வெளியமுக்கம் குறைஞ்சிக்குன்னு சொன்னா அங்க என்ன செய்யும்? கொதிநிலை குறையும். அப்ப என்ன வெளியமுக்கத்தில் தங்கியுள்ளதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது கூட்டம் சரி. மூணாவது கூட்டம் பாரு, தூய திரவத்தின் கொதிநிலையானது அதில் ஆவி பரப்பற்ற திண்ம கரையத்தை கரைக்கும் போது அதிகரிக்கும் சொல்லியாங்க. இங்க பாரு, தூய திரவத்தின் கொதிநிலைக்கு அதுக்குள்ள ஆவி பரப்பட்ட திண்மத்தை கரைக்கும். ஆவி பரப்பட்ட திண்மத்தை கரைச்சேன்னு சொன்னா அந்த ஆவி பரப்பட்ட திண்மம் என்ன செய்யும்னா மேலுக்கு வந்து இருந்துட்டு, அதாவது மேலால இருந்துட்டு அவர் என்ன செய்யும்னா ஆவியாகிற அளவு என்ன செய்யும்? தடுக்கும். ஆவியாகிறத தடுக்க போறாரு. இப்ப ஆவியாகிறத தடுக்க போது அவனுக்கு என்ன நடக்கும்? அங்க வந்துகிட்டு கொதிநிலை அதிகரிக்கும். கொதிநிலை அதிகரிக்கும். மூணாவது கூட்டம் என்ன சரி? மூணாவது கூட்டம் சரி. நாலாவது கூட்டம் என்ன வச்சிருக்காங்க? திரவத்தில் காணப்படும் மூலக்கூற்று விசைகளின் வலிமையில் கொதிநிலை தங்கியதான்னு சொல்லியிருக்காங்க. கொதிநிலைன்றது அந்த மூலக்கூற்று விசையை வந்து உடைச்சிட்டு கலட்டு வரதான கொதிநிலைன்றது. அப்ப மூலக்கூற்று விசையை வந்துட்டு என்ன செய்யணும்? அவர் உடைச்சிட்டு வரணும். அப்ப அந்த மூலக்கூற்று விசை வந்துட்டு வலிமை கூட என்ன செய்யும்? கொதிநிலை அதிகரிக்கும். வலிமை குறைய என்ன செய்யும்? கொதிநிலை குறையும். நாலாவது கூட்டம் என்ன? அங்க என்ன சொல்றீங்கடா? விசைகளின் வலிமையில் கொதிநிலை தங்கி இருக்காதுன்னு சொல்றீங்க. தங்கி இருக்கும். அவர் நாலாவது கூட்டு தான் பிள்ளை கேட்ட கேள்வி பிள்ளையான கூட்டு தான் கேட்டுக்க. தவறான கூட்டு கேட்டீங்க. நாலாவது கூட்டு தான் நீங்க தவறான கூட்டம் இருக்காரு. அஞ்சாவது கூட்ட பாரு, அமுக்க அதிகரிப்புடன் திரவத்தின் கொதிநிலை அதிகரிக்கும் சரிக்கணும். அதாவது வெளியமுக்கம் அதிகரிக்கப்படும் செய்யும். கொதிநிலை அதிகரிக்கும். வெளியமுக்கம் குறைய போக்குள்ள கொதிநிலை குறையும். அஞ்சாவது கூட்டம் சரி. கேட்ட கேள்வி தவறான கூட்டு. 25வது MCQ கேள்விக்கு 4வது விட. 25வது MCQ கேள்விக்கு 4வது விட. சரியா? 26வது MCQ பார். ஓகே. பின்வரும் 26வது பின்வருவனவற்றில் டி தொகுப்பு மூலகங்களில் மற்றும் அவற்றின் சேர்வைகள் அயன்கள் பற்றிய உண்மையான கூட்டதுன்னு கேட்டிருக்காங்க. டி தொகுப்பு மூலகங்கள் மற்றும் அவற்றின் சேர்வைகள் அயன்கள் பற்றிய உண்மையான கூட்டுறதுன்னு சொல்லி கேட்கான். முதலாக கூட்ட பாரு, CrO2 ஆனது ஈரியல் புடையதுன்னு சொல்லியான். CrO2 ஆனது ஈரியல் புடையதுன்னு சொல்லியான். குரோமியத்தில் ஆக்சைடு. குரோமியத்தில் ஆக்சைடு எடுத்து என்ன செஞ்சுன்னா CrO. சரியா? குரோமியத்தில் ஆக்சைடு எடுத்தா CrO. இது வந்துகிட்டு ஒரு மென் மூலமா இருக்கும். இது வந்துகிட்டு ஒரு மென் மூலமா இருக்க போதும். மென் மூலமா இருக்கும். அதே மாதிரி Cr2O3ன்றது ஒரு ஈரியல்பா இருக்க போகுது. இது வந்துட்டு ஈரியல்பா இருக்கும். CrO2ன்றது இது வந்துட்டு ஒரு மென் அமிலமா இருக்கும். அதே மாதிரி CrO3ன்றது இவர் வந்துட்டு ஒரு 1 அமிலமா இருக்கும். இது வந்துகிட்டு ஒரு 1 அமிலமா இருக்க போது. ஒரு அமிலமா இருக்கு. இதான் இது. இதுல அவன் என்ன சொல்லிருக்கான்னு சொல்றேன்னா CrO2 வந்துகிட்டு ஈரியல் ஃபுல் சொல்லிருக்கான். அந்த கூட்டம் என்ன கீழே அதை வந்துட்டு ஈரியல் ஃபுல்ல அது வந்துட்டு ஒரு மென் மூலமா இருக்கும். இதுல ஒற்றியேற்றம் பார்த்தா இது வந்துட்டு +2 இருக்கும், இது +3 இருக்கும், இதுல +4 இருக்கும், இதுல +6 இருக்க போகுது. இதான் ஒற்றியேற்ற எண்கள். ஒற்றியேற்ற எண் அதிகரிக்கப்படும் என்ன செய்யும்? அமில இயல்பு வந்துட்டு அதிகரிக்குது. அமில இயல்பு அதிகரிக்குது. ஓகே. அடுத்து என்ன சொல்லிக்கா? MnO2 ஆனது H2O2 பிரிகை தாக்கத்தில் ஊக்கியாக செயற்படக்கூடியதுன்னு சொல்லிக்காங்க. சரிண்ணே. மொளா விட்டு என்ன CrO2 ஆனது ஈரியல் புடியதுன்னு சொல்லி ஈரியல் ஃபுல்லாது வந்துட்டு ஒரு மென் அமிலம் வரைக்கும் மொளா விட்டுப்பில. ரெண்டாவது கூட்ட பாரு, MnO2 ஆனது H2O2 பிரிகை தாக்கத்தில் ஊக்கியாக செயற்படக்கூடியதுன்னு சொல்லிருக்காங்க. இங்க பாரு, H2O2 வந்துகிட்டு சும்மா வந்துகிட்டு என்ன செய்யும்? தாக்கம் அடையும். இதுல நீ MnO2 போட்ட என்ன செய்யும்? MnO2 வந்துகிட்டு ஊக்கியா தொழிற்பாட்டு என்ன செய்யும்? இதுல தாக்கு வீதத்தை அதிகரிக்கும். தாக்கு வீதத்தை என்ன செய்யும்? அதிகரிக்கும். சரியா? ஓகே. அவை அந்த கூட்டம் என்ன? ரெண்டாவது கூட்டு சரி. ரெண்டாவது கூட்டு சரி. மூணாவது கூட்ட பாரு. மூணாவது கூட்ட எடுத்து பாரு. MnO வந்துகிட்டு நீர்ல கரையக்கூடியதுன்னு சொல்லிக்கான். MnO வந்துகிட்டு நீர்ல கரையக்கூடியதான். MnOன்றது வந்துகிட்டு ஒரு மூல ஆக்சைடு. MnOன்றது ஒரு மூல ஆக்சைடு.
இங்க பாரு MnO இது வந்துட்டு ஒரு மூல ஆக்சைடு இது வந்துகிட்டு ஒரு மூல ஆக்சைடு Mn2O3 இது வந்துட்டு +2 ஆக்சிஜன்ல இருக்கும் இது வந்துட்டு +3 ஆக்சிஜன்ல இருக்க போதும் இந்த Mn2O3 இது வந்துகிட்டு மென் மூலமா இருக்கும் இது வந்துட்டு ஒரு மென் மூலம் இது வந்துட்டு வன் மூலம் இது வந்துட்டு ஒரு மென் மூலமா இருக்க போதும் இது MnO2 என்ன MnO2 இது வந்துட்டு ஒரு ஈரியல்ஃபு ஆக்சைடா இருக்கும் இது வந்துகிட்டு ஒரு ஈரியல்ஃபு ஆக்சைடா இருக்க போகுது இது வந்துட்டு ஈரியல்ஃபு ஆக்சைடா இருக்க போதும் அதே மாதிரி MnO3 இது வந்துட்டு ஒரு மென் அமிலமா இருக்கும் இது வந்துட்டு மென் அமிலமா இருக்க போதும் Mn2O7 இது வந்துகிட்டு ஒரு வன் அமிலமா இருக்கும் இது வந்துட்டு ஒரு வன் அமில ஆக்சைடா இருக்க போகுது இதுல பார்த்தேன் நான் என்ன சொல்றேன் MnO2 ஆனது MnO ஆனது நீர்ல கரையக்கூடியதுன்னு சொல்லிக்கான் MnO ஆனது நீர்ல கரையக்கூடியதுன்னு சொல்லிக்கான் MnOன்றது ஒரு கார ஆக்சைடுன்னு MnOன்றது ஒரு கார ஆக்சைடு இது வந்துட்டு ஒரு கார ஆக்சைடு இது வந்துட்டு என்ன செய்யாதுன்னு சொல்லி உனக்கு நீர்ல கரையாது இது வந்துட்டு என்ன செய்யாது நீர்ல கரையாது இது வந்துட்டு என்ன செய்யாது நீர்ல கரையாது ஆனா என்ன செய்யும் இது அமிலங்கள்ல கரையும் MnOன்றது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு கார ஆக்சைடு உண்டு இது வந்துட்டு ஒரு கார ஆக்சைடு மூல ஆக்சைடு உண்டு இது வந்துட்டு என்ன செய்யுது நீர்ல கரையாது ஆனா என்ன செய்யும் இது வந்துட்டு அமிலங்களோட தாக்க அமிலங்கள்ல கரையும் அமிலங்கள்ல கரைஞ்சி Mn2+ அயனை தரும் Mn2+ அயனை தரும் இதுல கரையக்கூடிய சொல்லிக்கான் மூணாவது கூட்டம் பிழை நாலாவது கூட்டம் பாரு ஆனா இந்த அயன் நீல நிறத்தை கொண்டு வந்து சொல்லியான் இந்த அயன் வந்து கேட்டு நீல நிறம் சொல்லியான் இது நீல நிறம் இல்ல மஞ்சள் நிறமா இருக்கும் இது வந்துட்டு மஞ்சள் நிறமா இருக்கும் சரி இது நீல நிறம் இல்ல அது மஞ்சள் நிறமா இருக்க போதும் அடுத்தது செப்போட அந்த கூட்டம் என்ன பிள்ளை செப்புன்னு அதிகுறைந்த ஒற்சியேற்ற நிலையை கேட்டிருக்காங்க அதிகுறைந்த ஒற்சியேற்றல வந்துட்டு +2 சொல்லிருக்காங்க செப்புட வந்துட்டு அதிகுறைந்த ஒற்சியேற்ற நிலை வந்துட்டு +2 இல்ல +1 செப்பு வந்துட்டு +1 +2 ரெண்டு ஒற்சியேற்ற நிலையும் காட்டும் இதுல அதிகுறைஞ்ச ஒற்சியேற்ற நிலை வந்துட்டு +1ன்றது அதிகுறைஞ்ச ஒற்சியேற்ற நிலை வந்துகிட்டு +1ன்னு சொல்றது சரியா ஆகவே கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா சரியான கூட்டு கேட்டீங்க இதுல சரியான கூட்டு என்ன 26வது MCQ கேள்விக்கு 2வது விட 26வது MCQ கேள்விக்கு 2வது விடையா இருக்கும் 26வது MCQ கேள்வி 2வது விட 27வது MCQ பார் 27வது MCQ கேள்வியை பார் தாக்கம் ஒன்று வந்திருக்கான் இது சமப்படுத்தாத தாக்கம் உண்டு இந்த தாக்கத்தை சமப்படுத்துவோமா இந்த தாக்கத்தை சமப்படுத்துவோம் ஓகே 27வது MCQ பாரு 27வது MCQ ஒரு தாக்கம் ஒன்று வந்திருக்கான் சமப்படுத்தாத தாக்கம் உண்டோ ஓகே இந்த தாக்கம் தான் வந்திருக்கான் இந்த தாக்கத்தை சமப்படுத்துவோம் எல்லாரையும் ஒற்சியேற்ற எண்ணில் எந்த மாற்றமும் இல்லை ஒற்சியேற்ற எண்ணில் எந்த மாற்றமும் இல்லை அப்ப தாக்கத்தை சமப்படுத்த பாரு இதுல 3 சல்பர் இருக்குது அப்ப நான் இங்க 3 போடுவேன் இங்க 3 பேரியம் இருக்குது அப்ப இங்க 3 போடுறேன் 6 குளோரின் இருக்குது அப்ப இங்க 2 போடுறேன் இங்க 2 அலுமினியம் இருக்குது இங்க 2 அலுமினியம் இருக்கு தாக்க சமப்படுத்தப்பட்டிருக்குது இது தாக்கத்தை சமப்படுத்தியாச்சு இதுல என்ன சொல்லிருக்கான்னு சொன்னா பேரியம் குளோரைட் எவ்வளவாம் 624 கிராமா பேரியம் குளோரேட் 624 கிராமம் 624 கிராம் எடுத்திருக்காங்க 624 கிராம்டா எத்தனை மூல் பாரு 137 137 71 208 208 பிரிச்சா 3 மூலா இருக்கு இது வந்துட்டு 3 மூல் இது எவ்வளவு 3 மூல் இருக்குது இதுல பாரு இதுல திணி எவ்வளவு வந்திருக்கான் பாரு அலுமினியம் சல்பேட் வந்து 684 கிராம் 684 கிராமா இதுல சார் மூல கூட்டத்தினை பாரு கூட்டி பாரு 54 96 3 பெருக்கினேன்னு சொல்லி சொன்னா 288 288ஓட 54 288
50 338 அதோட 4 கூட்டி 42 என்ன 342 684 342 ஃப்ரீஜன்ஸ்னா 2 மூல் இருக்குது எவ்வளோ 2 மூல் இருக்குது இதுல 3 மூலோட சாகிறதுக்கு இவர் எத்தனை மூல் தேவைப்படுவாரு ஒரு மூல் தான் தேவைப்படும் இது ஆரம்பத்தில் எடுத்தது இதுல தாக்கத்துல ஈடுபடுற இடத்துல இதுல 3 மூல் எடுக்கிறதுக்கு இதுல எத்தனை 2 மூல் தான் சாரி இதுல 3 மூலுக்கு பீஸா பார்த்து 3 கொண்டு தான் இருக்குது இதுல 3 மூலுக்கு இதுல ஒரு மூல் தேவைப்படும் இதுல 3 மூலுக்கு இதுல ஒரு மூல் தேவைப்படும் ஆனா உனக்கு அதுக்கு மேலதிகமா 2 மூலை இருக்காரு அப்ப தேவைப்படுற அளவுக்கு மேலதிகமா இருக்கிறதால என்ன செய்யும் இதான் வந்துட்டு இதுல எல்லைப்படுத்து தாக்கியா இருக்க போதும் இது வந்துட்டு மிகையான தாக்கியா இருக்கும் பேரியம் குளோரைட் வந்துட்டு எல்லைப்படுத்து தாக்கி அலுமினியம் சல்பைட்ன்றது வந்துட்டு மிகையான தாக்கியா இருக்க போதும் அப்ப இது என்ன செய்யும் தாக்கத்தில் ஈடுபடும் இதுல 3 மூல் தாக்கத்துல ஈடுபடும் இதுல எத்தனை ஒரு மூல் தாக்கத்தில் ஈடுபடும் இதுல 3 மூல் தாக்கினா இது என்ன செய்யும் இது வந்து கிட்ட 3 மூல் உருவாகும் இதுல வந்துட்டு 3 மூல் உருவாக போதும் அவர 2 மூல் உருவாக போகுது கேட்டுக்க என்ன சொன்னா பேரியம் சல்பேட்ல திணிவு கேட்டுக்கு இதுல 3 மூல் என்ன 3 மூல திணிவு பேரியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா 96 133 96 133 பார்த்தீங்கன்னா 239 என்ன 233 96 137 233 சொல்லிச்சேன்னா ஒருத்தர் திணிவு வந்துட்டு 233 3 பேர் திணிவு எத்தனை வரப்போகுது பெருக்கி விட்டான்னு சொல்லிச்சேன்னா திணிவு பேரியம் சல்பேட் திணிவு கேட்டிருக்கான் பேரியம் சல்பேட்டை திணிவு எடுத்தீங்கன்னா 3 மூளை என்ன செய்ய போற நீ 233 கிராம் மோல் மைனஸ் பெருக்க போற பெருக்கினா எத்தனை வரப்போதோ 699 கிராமா 699 கிராம் எத்தனாவது விடன்னு பாரு 3வது விடையா இருக்குது 27வது MCQ கேள்விக்கு 3வது விட 27வது MCQ கேள்விக்கு 3வது விட அடுத்தது பாரு 28வது MCQ கேள்வியை பாரு 28வது MCQ கேள்வி பின்னொரு தாக்கத்தை பிரதான விளைபொருள் கேட்டிருக்கான் அவன் இதை ஒன்று தந்திருக்கான் அதுல பாரு சோடியம் ஹைட்ரோக்சைடோட தாக்குறான் சோடியம் ஹைட்ரோக்சைடோட தாக்குறாரு இங்க பாரு இதுல நீ சோடியம் எடுத்து என்ன சொன்னா சோடியத்தோட வந்து அல்கோஹோலும் தாக்கும் சோடியத்தோட வந்து அல்கோஹோலும் தாக்கும் ஃபீனோலும் தாக்கும் கார்பாக்சிலிக் அமிலமும் தாக்கும் சோடியத்தோட வந்து அல்கோஹோலும் தாக்கும் ஃபீனோலும் தாக்கும் கார்பாக்சிலிக் அசிடும் தாக்கும் இதெல்லாம் தாக்கி என்ன செய்யணும் ஒரு அமில மூல தாக்கமா இருக்க போதும் அங்க இருந்து H+ இங்க அந்த OH- இழுத்துட்டு போட்டு என்ன செய்ய போதும் உனக்கு அங்கால ONN சொல்லி வரும் ONN வரப்போகுது அதாவது நீங்க பாரு சோடியத்தை எடுத்த என்ன சொல்லி சொன்ன சோடியத்தோட அல்கோஹோலை தாக்க விட்டீங்கன்னா அல்கோஹோல சோடியத்தோட தாக்க விட்டேன்னு உனக்கு என்ன இருக்க போதும் இது அல்கோஹோலும் தாக்கும் அதே மாதிரி என்ன பீனோலும் தாக்கும் அதே மாதிரி என்ன கார்பாக்சிலிக் அமிலமும் தாக்கும் இது 3 என்ன செய்யும் சோடியத்தோட தாக்கின என்ன உனக்கு என்ன வர போதும் என்ன RO- Na+ இதே மாதிரி இங்க என்ன போதும் பீனோலுக்கும் O- Na+ இதுக்கு என்ன போதும் RC≡O- Na+ விளைவு கிடைக்கும் இதே மாதிரி NaOH சோடியம் ஹைட்ரோக்சைடோட தாக்க விட்டு என்ன செய்யும் அல்கோஹோல் தாக்காது ஃபீனோலும் கார்பாக்சிலிக் அமிலமும் தாக்கும் இது ரெண்டும் என்ன செய்யும் இதே மாதிரி சோடியம் ஹைட்ரோக்சைடோட தாக்கம் தாக்கின்னு அதே விளைவு தான் கிடைக்க போகுது வேற ஒன்றும் இது ஒரு அமில மூல தாக்கம் இருக்க போதும் இதுல என்ன போதும் RC≡O- Na+ இருக்கும் இருக்கும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் எடுத்து என்ன சோடியம் கார்பனேட்டோட கார்பாக்சிலிக் அமிலம் மட்டும் தான் தாக்கும் கார்பாக்சிலிக் அமிலம் தாக்கி என்ன செய்ய போதும் உனக்கு C≡O- Na+ இந்த விளைவு தான் கிடைக்க போகுது இந்த விளைவு கிடைக்கும் சரிதானே அதாவது சோடியத்தோட 3 பேர் தாக்குவாரு சோடியம் ஹைட்ரோக்சைடு 2 பேர் மட்டும் தான் தாக்கும் அல்கோஹோல் தாக்காது சோடியம் கார்பனேட்டோட கார்பாக்சிலிக் அமிலம் மட்டும் தான் தாக்கும் மற்ற ரெண்டும் தாக்காது இங்க சந்திருக்கிறது என்ன இங்க சோடியம் ஹைட்ரோக்சைடு தந்திருக்கான் அப்ப அவனுக்கு என்ன செய்யாது அல்கோஹோல் தாக்காது ஃபீனோலும் கார்பாக்சிலிக் அமிலமும் தாக்கும் அப்ப என்ன அல்கோஹோல் தாக்காம ஃபீனோலும் கார்பாக்சிலிக் அமிலம் தாக்கினு சொன்ன என்ன விட வரப்போகுது 4வது விடையா 4வது விட வரும் 28வது MCQ கேள்விக்கு 4வது விடையா இருக்கும் 28வது MCQ கேள்விக்கு 4வது விடையா இருக்கு ஓகே 29வது MCQ பாரு 29வது MCQ பாரு
கல்சியம் கார்பனேட் சோடியம் கார்பனேட் என்பவற்றை கொண்ட 28 கிராம் திண்ம மாதிரி ஒன்று மாறா திணிவு பெறப்படும் வரை ஏறத்தாழ 1000 பாகசிக்கு நன்கு சூடாக்கப்பட்ட போது கிடைத்த திண்ம மீதியின் திணிவு 19.2 கிராமாக காணப்பட்டதெனின் திண்ம மாதிரியில் சோடியம் கார்பனேட்டின் திணிவு சதவீதம் என்ன சொல்லி கேட்டீங்க. சோடியம் கார்பனேட்டும் மெக்னீசியம் கார்பனேட்டும் இருக்குதாம். இது ரெண்டையும் என்ன செய்யணும், என்ன சூடாக்கணும், அதாவது வெப்ப பிரிவுக்கு உட்படுத்தலாம். சோடியம் கார்பனேட்டையும் மெக்னீசியம் கார்பனேட்டையும் நீ வெப்ப பிரிவுக்கு உட்படுத்தினா சோடியம் கார்பனேட் என்ன செய்யாது, வெப்பத்துக்கு பிரிகி அடையாது. என்ன சோடியம் கார்பனேட் என்ன செய்யாது, வெப்பத்துக்கு பிரிகி அடையாது. தெரியும். முதலாம் கூட்ட மூலகங்கள்ல கார்பனேட்டுகள், முதலாம் கூட்ட மூலகங்கள்ல கார்பனேட்டுகள்ல லித்தியம் தவிர்ந்த ஏனைய முதலாம் கூட்ட மூலக கார்பனேட்டுகள் என்ன செய்யாது, வெப்பத்துக்கு பிரிகி அடையாது. லித்தியம் தவிர்ந்த ஏனைய முதலாம் கூட்ட மூலக கார்பனேட்டுகள் என்ன செய்யாது, வெப்பத்துக்கு பிரிகி அடையாது. அப்ப சோடியம் கார்பனேட் என்ன செய்யாது, நீ சோடியம் கார்பனேட்டுக்கு எவ்வளவுதான் வெப்பத்தை கொடுத்தாலும் இது என்ன செய்யாது, பிரிகி அடையாது. இது கல்சியம் கார்பனேட்டுக்கு நீ வெப்பத்தை வழங்கினேன்னு சொல்லினா இது கல்சியம் ஆக்சைட் ஆகவும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் என்ன செய்யும், பிரிகை அடையும். இங்க ஒரு குறிப்பிட்ட அளவு திணிவு இழப்பு ஏற்பட்டிருக்குதா, இது வந்துகிட்டு திண்மம், இது வந்துகிட்டு என்ன திண்மம், இது வந்துட்டு என்ன வாயு. கால்சியம் கார்பன் டை ஆக்சைடு என்ன வாயு வரைக்க போகுது. அப்ப இவர் வந்துட்டு என்ன செய்யும், வாயுவா வெளியேறிடுவாரு. இது வாயுவா வெளியேறாரு. இங்க ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன செய்யும், திண்ம இழப்பு ஒன்று இருக்குது. அந்த திண்ம இழப்பு காரணம் யாரு, இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு. அப்ப எவ்வளவு திண்மம் குறைஞ்சிருக்குதோ, எவ்வளவு திணிவு குறைஞ்சிருக்குதோ அந்த திணிவு வந்துட்டு எவ்வளவு திணிவு குறைஞ்சிருக்கிறதோ அந்த திணிவு அது இந்த கார்பன் டை ஆக்சைடு திணிவுக்கு சமனா இருக்கு. அப்ப கார்பன் டை ஆக்சைடு திணிவுன்றது கார்பன் டை ஆக்சைடு திணிவுன்றது எங்க திணிவு குறைஞ்சிருக்கு, எவ்வளவு திணிவு குறைஞ்சிருக்கு பாரு. ஆரம்பத்துல 28 கிராம் எடுத்திருக்கான். இப்ப இறுதியில் எவ்வளவு இருக்குதான், 19.2 கிராம் 19.2 கிராம் இருக்குது. இதை பிரிச்ச எவ்வளவு கழிச்ச எவ்வளவு இருக்குது, 8.8 கிராம் இருக்கும். 8.8 கிராம் இருக்கும். இதுல இருந்து உனக்கு கார்பன் டை ஆக்சைடு மூலல காணலாம். கார்பன் டை ஆக்சைடு மூலல கண்டான இருக்குது 8.8 கிராம். அதன் மூலத்தின் வந்து 44 கிராம் மூல் -1. பிரிச்சேன் 8.8 44 பிரிச்சேன்னா வரப்போது எனக்கு 0.2 0.2 மூல் அரைக்க போகுது. எவ்வளவு 0.2 மூல். இந்த இதுல பாரு கார்பன் டை ஆக்சைடையும் கல்சியம் கார்பனையும் பீசமானம் என்ன இருக்குது, ஒன்று கொண்டா இருக்குது. பீசமானம் ஒன்று கொண்டா இருக்குது. அப்போ உனக்கு இது வந்துகிட்டு 0.23 இது வந்துட்டு 0.23 சொன்னா கல்சியம் கார்பனேட் எவ்வளவு இருக்க போதும், கல்சியம் கார்பனேட் மூலளவு என்ன இருக்க போதும் 0.2 மூலா தான் இருக்கு. இது 0.2 மூல. இதுல இருந்து என்ன செய்யறோம், உனக்கு கல்சியம் கார்பனேட் திணிவை கண்டுபிடிக்கலாம். திணிவு என்ன போதும் 0. திணிவு சமம் மூல் தர மூல திணிவு. மூல எவ்வளவு இருக்காரு 0.2 மூல். மூல திணிவு என்ன 100 கிராம் மூல் -1. சுருக்கினத்தின வரப்போதும் சுருக்கின 20 கிராம். கல்சியம் கார்பனேட் திணிவு 20 கிராம் சொல்லி சொன்னா சோடியம் கார்பனேட் திணிவு எவ்வளவு வரப்போகுது, சோடியம் கார்பனேட் 28ல இருந்து 20 கழிச்சு என்ன வரப்போகுது 8 கிராம். என்ன கேள்வி கேட்டிருக்கான், சோடியம் கார்பனேட் திணிவு சதவீதம் கேட்டிருக்கான். சோடியம் கார்பனேட் திணிவு சதவீதம். சோடியம் கார்பனேட் திணிவு சதவீதம் எடுத்தான போதும் 8 கிராமின் கீழ் மொத்த திணிவு எவ்வளோ 28 கிராம் தர 100 வீதம். சுருக்கினத்தின விட வருது பாரு, சுருக்கின என்ன விட வருதுன்னு பாரு. 28.5 28.5 வீதமா 28.5 வீதம் வருதான். 28.5 வீதம். 29வது MCQ கேள்விக்கு 3வது விட. 29வது MCQ கேள்விக்கு 3வது விட. 29வது MCQ கேள்விக்கு 3வது விடையா இருக்குது. 30வது MCQ பாரு. 30வது MCQ கேள்வி என்ன இதால 30 MCQ கேள்விக்கு சாம்பாடு வந்திருக்கான் பாரு. 30 MCQ சாம்பாடு வந்திருக்கான். இதுல டெல்டா H மைனஸ் டெல்டா H வந்துகிட்டு மைனஸ் டெல்டா H மைனஸ் சொன்னா இது ஒரு புறவப்ப தாக்கம். டெல்டா H மைனஸ்டா இது ஒரு புறவப்ப தாக்கம். முதலாவது கூட்டணி கேட்ட கேள்வி என்ன, சரியான கூட்டு தெரிவு செய்யட்டான். முதலாவது கூட்டணி சொல்ல தனித்தனியாக அமுக்கம் வெப்பநிலை இரண்டின் அதிகரிப்பின் போதும் பின்முக தாக்கம் சாதகமாக்கப்பட்டு தெரியும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக என்ன பரிசோதிக்கிறான். நீங்க அமுக்கத்தை அதிகரிக்கன்னு வச்சுக்கவே
அமுக்கத்தை அதிகரிச்சேன்னு சொன்னா அமுக்கத்தை அதிகரிக்க போதோ அமுக்கத்தை என்ன செய்யும் அமுக்கத்தை அதிகரிச்சேன்னு சொன்னா அமுக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யும் வாயுமுள் குறையிற திசையில அமுக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன செய்யும் அமுக்கத்தை அதிகரிச்சேன்னு சொல்லிச்சுன்னா அமுக்கத்தை குறைக்கிறதுக்கு வாயுமுள் குறையிற திசையில இங்க பாரு இதுல ரெண்டு இதுல ஒன்று மூணு மூல் இருக்குது இங்க ரெண்டு மூல் இருக்குது அப்ப வாயுமுள் குறையிற திசையில தாக்கம் சாதகமாகப்படும் அப்ப என்ன நடக்க போதும் நீ அமுக்கத்தை அதிகரிக்க வாயுமுள் குறையிற திசையில முத்தாக்கம் சாதகமாக்கப்படும் வாயுமுள் குறையிற திசையில முத்தாக்கம் சாதகமாக்கப்படும் இங்க என்ன சொல்லிக்கான் பின்மூத்தாக்கம் சாதகமாக்கப்படும் சொல்லிக்கான் அந்த கூட்டம் என்ன பிள்ளை ரெண்டாவது நிபந்தனை என்ன சொல்லிக்கான் வெப்பநிலை நீ அதிகரிச்சேன்னு சொன்னா நீ வெப்பநிலை அதிகரிக்க போகல இது வந்துட்டு என்ன செய்யும் சொன்னா ஒரு புறவப்பத்தாக்கம் வெப்பநிலை அதிகரிக்க போகல முத்தாக்கம் புறவப்பத்தாக்கம் சாரி முத்தாக்கம் புறவப்பத்தாக்கம்னா பித்தாக்கம் என்ன ஆகப்பத்தாக்கம் இருக்கும் முத்தாக்கம் வந்துகிட்டு புறவப்பத்தாக்கம் சொன்னா பித்தாக்கம் என்ன ஆகப்பத்தாக்கம் வரைக்க போதும் அப்ப நீ வெப்பநிலை அதிகரிச்சேன்னு சொன்னா அந்த வெப்பநிலையை உள்ளெடுக்கிறதுக்கு ஆகப்பத்தாக்கமான முத்தாக்கம் சாதகமாக்கப்படும் சாரி ஆகப்பத்தாக்கமான பித்தாக்கம் சாதகமாக்கப்படும் முத்தாக்கம் வந்துட்டு புறவப்பத்தாக்கம் பித்தாக்கம் வந்துட்டு என்ன ஒரு ஆகப்பத்தாக்கம் நீ வெப்பநிலை அதிகரிச்சேன்னு சொன்னா அந்த அதிகரிச்ச வெப்பநிலைக்கான என்ன செய்யும் அதை உள்ளெடுக்கிறதுக்காக வேண்டி பித்தாக்கமான ஆகவப்பத்தாக்கம் சாதகமாக்கப்படும் அப்ப நீ வெப்பநிலை அதிகரிக்க போகல உனக்கு நடக்கிறது பின்முகத்தாக்கம் தான் பித்தாக்கம் தான் ஆனா அமுக்கத்தை அதிகரிக்க போகல நடக்கிறது முத்தாக்கம் ஆகியான முதலாக கூட்டு பிள்ளை இரண்டாவது கூட்டம் என்ன சொல்றீங்க மாற அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிப்பின் போது முத்தாக்கம் சாதகமாக்கப்படும் சொல்லிருக்காங்க வெப்பநிலை அதிகரிக்கலாம் நீ வெப்பநிலை அதிகரிக்க போகக்குள்ள என்ன செய்யும் இப்பதானே சொன்ன வெப்பநிலை அதிகரிக்க போகக்குள்ள உனக்கு வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு பித்தாக்கமான அகவப்பத்தாக்கம் என்ன செய்யும் சாதகமாக்கப்படும் ஆக இரண்டாவது கூட்டம் என்ன பிள்ளை ரெண்டாவது கூட்டம் பிள்ளை மூணாவது கூட்டம் என்ன சொல்லிக்க பாரு மூணாவது கூட்டம் தனித்தனியாக வெப்பநிலை அமுக்கம் என்பன குறைக்கப்படுகையில் முன்முகத்தாக சாதகமாக்கப்படும் சொல்லிக்கான் தனித்தனியாக திரும்ப வெப்பநிலை அமுக்கத்தையும் குறைக்கணும் வெப்பநிலையை குறைக்க அனுசரிச்சு வெப்பநிலையை குறைக்க அனுசரிச்சுன்னா அந்த வெப்பநிலையை கூட்டு முகமாக வெப்பநிலையை கூட்டு முகமாக முத்தாக்கமான புறவப்பத்தாக்கம் சாதகமாக்கப்படும் புறவப்பத்தாக்கம் செய்யும் வெப்பநிலை வெப்பம் வெளியிடப்படும் அப்படி வெப்பநிலை குறைச்சா என்ன செய்யுன்னா அந்த வெப்பத்தை கூட்டுறதுக்கு என்ன செய்யும் முத்தாக்கமான புறவப்பத்தாக்கம் சாதகமாக்கப்படும் இதுல என்ன செய்யும் முன்முகத்தாக்கம் சாதகமாக்கப்படும் சொல்லிக்கணும் அது அந்த இடத்துக்கு ஓகே ஆனா அமுக்கத்தை பாரு அமுக்கம் குறைக்கணும் அமுக்கத்தை குறைச்சேன்னு சொல்லிச்சுன்னா அமுக்கத்தை கூட்டு மூலமாக வாயுமுள் கூடுற திசையில பித்தாக சாதகமாக்கப்படும் வாயுமுள் கூடுற திசையில அமுக்கத்தை குறைச்சேன்னு சொன்னா அமுக்கத்தை கூட்டுறதுக்கு வாயுமுள் கூடுற திசையில பித்தாக்கமான இத்தாக்கம்னு செய்யும் சாதகமாக்கப்படும் அந்த இடத்துல என்ன செய்யுது இது பிழைக்குது ஆகிய மூணாவது பிழை நாலாவது கூட்ட பாரு வெப்பநிலை குறைக்கும் போதோ அல்லது கனவளவை குறைப்பதன் மூலம் அமுக்கத்தை அதிகரிக்கும் போது முன்முகத்தாக சாதகமாக்கப்படும் தெரியும் வெப்பநிலை குறைச்சேன்னு வெப்பநிலை கூட்டு மூலமாக என்ன முன்முகத்தாக சாதகமாக்கப்படும் புறவப்பத்தாக்கம் முன்முகத்தாக சாதகமாக்கப்படும் ஓகே அடுத்து என்ன சொல்லிக்கன்னா அமுக்கத்தை அதிகரிக்கணும் அமுக்கத்தை அதிகரிச்சானா அமுக்கத்தை குறைக்கும் மூலமாக வாயுமுள் குறையிற திசையில முத்தாக்கம் சாதகமாக்கப்படும் என்ன சரி அமுக்கத்தை வெப்பநிலையை வந்துகிட்டு குறைச்சான்னு வெப்பநிலையை குறைச்சா என்ன செய்யும் வெப்பநிலையை குறைச்சேன்னு சொன்னா வெப்பநிலையை கூட்டுறதுக்கு என்ன செய்யும் முத்தாக்கமான புறவப்பத்தாக்கம் சாதகமாக்கப்படும் அதே மாதிரி அமுக்கத்தை அதிகரிச்சேன்னு சொன்னா அமுக்கத்தை குறைக்கும் மூலமாக வாயுமுள் குறையிற திசையில முத்தாக்கம் சாதகமாக்கப்படும் ஆகவே நாலாவது சரி சரியான கூட்டு தான் கேட்டீங்க நாலாவது சரி அஞ்சாவது கூட்ட பாரு வெப்பநிலை அதிகரிக்கும் போது அல்லது கனவளவை அதிகரிப்பதன் மூலம் வெப்பநிலை அதிகரிச்சேன்னு சொன்னா வெப்பநிலை குறைக்கும் மூலமாக ஆகப்பத்தாக்கமான பித்தாக்கம் சாதகமாக்கப்படும் அதே மாதிரி கனவளவை அதிகரிப்பதும் அமுக்கத்தை குறைச்சேன்னு சொன்னா அமுக்கத்தை கூட்டு மூலமாக வாயுமுள் கூடுற திசையில பித்தாக்கம் சாதகமாக்கப்படும் எங்கன்னு சொல்லிக்கான முன்முகத்தாக்கம் சாதகமாக்கப்படும் சொல்லிக்கான் ஆகவே என்ன அஞ்சாவது கூட்டு பிள்ளை சரியான கூட்டு கேட்டிக்கான் சரியான கூட்டு என்ன மூணாவது கூட்டு அப்ப 30வது MCQ கேள்விக்கு எத்தனாவது விட 30வது MCQ கேள்விக்கு மூணாவது விட முப்பதாவது MCQ கேள்விக்கு மூணாவது விட ஓகே பிள்ளைகள் 2026 பேஜிக்கு நடந்த மொரட்டுவ எக்ஸாம் பேப்பர்ல முதல் 30 MCQ கேள்வி பார்த்துட்டோம் முதல் 30 MCQ கேள்விக்கான விளக்கங்கள் பார்த்துட்டோம் சரி பிள்ளைகள் அடுத்தது பார்ப்போம்